நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமைகள், கடமைகள், பாதுகாப்பு. இன்றைக்கு உலக அளவில் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலர், இஸ்லாத்தில் இல்லாத முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி ஒன்றும் தெரியாத புரியாத சிலர், இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலர் வைக்கக்கூடிய ஒரு தவறான குற்றச்சாட்டு, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களுக்கு பல உரிமைகளை மறுக்கிறது என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சிலர் உலகம் முழுக்க பரப்பி வருகிறார்கள். இஸ்லாம் பெண்களின் உரிமையை மறுக்கிறது என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் பொய்யான, ஆதாரமில்லாத பொய்யான ஒரு காரணமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, நபிமார்களாக இஸ்லாத்தில் நபிமார்கள், இறைவனின் தூதர்கள் மிக முக்கியமானவர்கள். இறைவனை பற்றி, படைத்த இறைவன் அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்வதற்காக எல்லா சமூகங்களையும், அல்லாஹ் படைத்த அனைத்து சமூகங்களையும், அறியாமையில் உள்ள ஜாகிலியத்தில் உள்ள மக்களை எல்லாம் நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறைவனின் தூதர்கள் என்று சொல்லப்படுகிற நபிமார்கள். அந்த நபிமார்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆண்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான், பெண்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த ஒரு பெண்ணையும் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கவில்லை, ஆணைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதை ஒரு காரணமாக சொல்வார்கள். நபியாக பெண்கள் ஏன் வரவில்லை, ஆண்கள் மட்டும்தான் வந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ பெண்ணை ஏன் நபியாக தேர்ந்தெடுக்கவில்லை என்று கேட்பார்கள். நபித்துவம் என்பது நபித்துவம் என்று சொல்லப்படுகிற இறைவனின் தூதுத்துவம் என்ற நுபுவத் என்ற அந்த பொறுப்பு இருக்கிறதே, அது இறைவன் தரக்கூடிய ஒரு பொறுப்பு. அது என்னமோ சிஎம் பதவியோ அல்லது பிரதமர் பதவியோ கிடையாது, ஜனாதிபதி பதவியோ கிடையாது. அது இறைவன் தரக்கூடிய ஒரு பொறுப்பு. அது உயிருக்கு ஆபத்தான, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத, பல எதிர்ப்புகளும் பல பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் நபித்துவம் என்பது பொறுப்பு. அப்போ நபித்துவம் என்பது தூதுத்துவம். இறைவன் ஒரு மனிதரை தூதராக தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அந்த தூதுத்துவம் மிக பெரும் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அறியாமையில் உள்ள மக்களிடத்தில் அவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், படைத்த இறைவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லும்போது, நேர்வழியை சொல்லும்போது அந்த மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை காட்டுவார்கள். அப்போ பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் நபியாக தேர்வு செய்யப்பட்டு அவரின் சமூகத்துக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது, இறைவனை பற்றி எடுத்து சொல்லும்போது, படைத்த இறைவன் அல்லாஹ்வை பற்றி சொல்லும்போது அவருக்கு பல எதிர்ப்புகள் வரும். எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்வுக்காக அந்த அறியாமை காலத்து இணை வைக்கக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய அசத்தியவாதிகளான மக்களால் எத்தனையோ நபிமார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சில நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த நபித்துவம் என்பது மிக பெரும் ஒரு பொறுப்பு. ஆணுக்கு அது ஒரு தகுதியானதாக இருக்கிறது. பெண்ணை இறைவன் நபியாக தேர்ந்தெடுத்தால் அவர்கள்
அந்த இடத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதற்கும் மானபங்கப்படுத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பல நன்மை. இறைவன் ஏன் நபிமார்களாக பெண்ணை அனுப்பாமல் ஆண்களை அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால் அதிலே பல நன்மைகள் இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்பும் பெண்களின் மரியாதையும் அதிலே அமைந்திருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து பெண்களுக்கு தரக்கூடிய ஹிஜாப் என்ற, பெண்களுக்கு இஸ்லாம் தரக்கூடிய ஹிஜாப் என்ற அந்த பாதுகாப்பு. அப்போ ஹிஜாப் அணிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ அந்த ஹிஜாபை அடிமைத்தனம் என்று சிலர் கருதுவார்கள். அந்த ஹிஜாப் உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அல்லாவின் மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்தில் இருக்கிற, இறைவனின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான அனைத்து பெண்களும் ஹிஜாப் அணிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த ஹிஜாப் என்பது பெண்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு பாதுகாப்பு. அப்போ பெண்ணின் மரியாதைக்காக, பெண்ணின் பாதுகாப்புக்காக, பெண்ணுக்கு கண்ணியத்தையும் மரியாதையையும் ஒரு களங்கமில்லாத நிலையையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிஜாப் என்ற ஒன்றை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. அல்லாஹு தாலா பெண்களுக்கு அவன் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது, ஒரு ஆணுக்கு இறைவனை, ஒரு ஆண் படைத்த இறைவன் அல்லாவை வணங்கினால், அல்லாவுக்காக வேண்டி சில நல்ல காரியங்களில் ஈடுபட்டால் ஒரு ஆணுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே அளவுக்கு நன்மை பெண்ணுக்கும் இருக்கிறது. அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சூரா அஹ்ஸாப் 33வது சூராவில் உள்ள 35வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முக்மினீன வல் முக்மினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி வல் காஷியீன வல் காஷிஆத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி வல் காஃபிலீன ஃபுரூஜஹும் வல் காஃபிலாத்தி வதாக்கிரீன அல்லாஹ கஸீரா வதாக்கிராத்தி அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்த வ அஜ்ரன் அதீமா. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், நம்பிக்கை கொண்ட மூமின்களான ஆண்களும் மூமினான பெண்களும், இறைவனை வழிபடக்கூடிய, வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வழிபாடுகள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் உண்மையை பேசும் பெண்களும், பொறுமைசாலிகளான ஆண்களும் பொறுமைசாலிகளான பெண்களும், அல்லாஹ்விடம் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு தக்குவாவோடு இருக்கும் ஆண்களும் தக்குவாவோடு இருக்கும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் தர்மம் செய்யும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் நோன்பு நோக்கும் பெண்களும், தங்களின் கற்பை பாதுகாக்கக்கூடிய ஆண்களும் தங்களின் கற்பை பாதுகாக்கக்கூடிய பெண்களும், அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய, தியானம் செய்யக்கூடிய ஆண்களும் தியானம் செய்யக்கூடிய, அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய ஆண்களும் திக்ரு செய்யக்கூடிய பெண்களும், இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பெண்கள், மூமீனான ஆண்கள், இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களான ஆண்கள், இறைவனுக்கு இறை தூதருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் என்று இருவரையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே, நிர்வாகம் என்பது ஒரு குடும்பத்தின் நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால் ஒருவரின் தலைமையில் இருந்தால்தான் அது சரியான நிர்வாகமாக இருக்கும். ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி இருவரும் ஒரு குடும்பத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் குடும்ப தலைவராக, ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய ஆண் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அவனின் குடும்பத்தையும் நிர்வகிப்பானேயானால், ஒருவரின் நிர்வாகத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் எந்த விதமான குழப்பங்களும் சச்சரவுகளும் ஏற்படாது. இருவரும் சமமான குடும்ப தலைவர்கள் என்ற அந்தஸ்திலே இருக்கும்போது அந்த குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக ஆண் அவன் நிறைவேற்றுகிற அத்தனை வணக்கத்தையும் இஸ்லாம் பெண்களின் மீதும் வணங்குவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது.
பள்ளிவாசலுக்கு சென்று ஆண்கள் 5 நேரம் தொழுவது எப்படி நன்மையான காரியமோ அதுபோன்று பெண்களுக்கும் நன்மையான காரியம். பெண்களுக்கு கடமை இல்லை. ஆனால் பெண்கள் அவர்கள் விரும்பினார்களே ஆனால் பள்ளிவாசல்களுக்கு சென்று 5 நேரம் தொழுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. பெண்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்ப பெண்களின் மீது தொழுகை கடமை. ஒரு ஆண் 5 நேரம் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுதால், அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு ஆண் 5 நேரம் பள்ளிவாசல்களுக்கு சென்று ஜமாத்தாக தொழ வேண்டும் என்பது ஆணுக்குள்ள கடமை. அதே போன்று பெண் அவள் விரும்பினால் வீட்டில் தொழுதாலும் நன்மை இருக்கிறது, அல்லது ஜமாத்தோடு தொழுது பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை அவள் அடைய விரும்புவாளேயானால் அந்த பெண் அவள் விரும்பினால் 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஜும்மா தொழுகையை ஒரு ஆண் நிறைவேற்றினால், நபி அவர்கள் கற்றுத்தந்தது போன்று காட்டி தந்தது போன்று முறையாக நிறைவேற்றினால், ஒரு ஆணுக்கு ஜும்மா தொழுகையை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை பெண்ணுக்கும் இருக்கிறது. ஒரு சில ஊர்களில் உள்ள ஒரு சில பள்ளிவாசல்களில் அறியாமையின் காரணமாக பெண்கள் தொழுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. இதைத்தான் ஒரு சில பேர் குற்றச்சாட்டாக சொல்லுகிறார்கள். அப்போ முஸ்லீம் சமூகத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கிறது பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்ற நிலைப்பாடு. இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. பெண்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால் தடுக்காதீர்கள் என்றுதான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஒரு பெண்ணுக்கு திருமண உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது. ஒரு பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அவளை பெற்ற தகப்பனோ அல்லது தகப்பன் உடன் பிறந்தவர்களோ தாய் உடன் பிறந்தவர்களோ அவள் கூட பிறந்தவர்களோ அவள் விருப்பம் இல்லாமல் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. நபி அவர்களிடத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை எனக்கு விருப்பம் இல்லாத ஒருவரை மனம் பேசுகிறார். என்னுடைய தந்தையின் விருப்பத்துக்காக எனக்கு பிடிக்காத ஒருவரை நான் மணந்து கொள்ளலாமா என்று கேட்கும்போது நபி அவர்கள் அந்த திருமணத்தை நான் தடை செய்கிறேன், ரத்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தில் நடத்தி வைக்கப்படாமல் ரத்து செய்யப்பட வேண்டிய திருமணம் எது என்று கேட்டால், பெண்ணின் விருப்பம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் நடத்தப்படுகிற திருமணம் இருக்கிறது. அந்த திருமணம் இஸ்லாத்தில் ரத்து செய்யப்பட வேண்டிய திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் பெண்ணின் சம்மதம் மிக முக்கியம். அந்த பெண்ணுக்கு வக்கீலாக வலியாக பொறுப்புதாரியாக இருப்பாரே அவள் முதல் பொறுப்புதாரி யார்? தந்தை இல்லை என்று சொன்னால் தந்தை உடன் பிறந்தவர்கள் அல்லது தாயின் உடன் பிறந்த தாய் மாமன்கள், அவள் கூட பிறந்தவர்கள் பெண்ணின் பொறுப்பாளரின் ஒப்புதம், அதாவது ஒரு பொறுப்பாளனாக இருக்கக்கூடியவனின் ஒப்புதல், மணப்பெண்ணுடைய சம்மதம், மணப்பெண் கேட்கக்கூடிய மகர், இதெல்லாம் இருந்தால் தான் திருமணம். இந்த 3ல் எது இல்லாட்டியும் அது திருமணம் கிடையாது. மணப்பெண்ணின் சம்மதம் மிக முக்கியம், மணப்பெண்ணுடைய பொறுப்புதாரியின் ஒப்புதல் மிக முக்கியம், 3வது மகர் மிக முக்கியம். மகரை தேர்வு செய்வது கூட மணமகனுக்கு கிடையாது, பெண்ணுக்குத்தான் இருக்கிறது, பெண்ணின் உரிமை. அப்போ திருமண உரிமையை பெண் தருகிறது, பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுக்கிறது. திருமணத்துக்கு அந்த திருமண உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிறது. ஒரு பெண் அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு அவளை பெத்த தகப்பனுக்கே இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அப்போ பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை திருமண உரிமை. உலகத்தில் எந்த சமூகத்திலும் இல்லாத, நடைமுறையில் இல்லாத அதிசயமான அற்புதமான ஒரு நடைமுறை வரதட்சணை இல்லாத மகர் என்ற நடைமுறை. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் வரதட்சணைகள் இருக்கிறது, ஆனால் இஸ்லாத்தில் வரதட்சணை கிடையாது. ஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிகுலா, நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு மகரை கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிடுகிறான். ஒரு குவிலையே நீங்கள் மகராக கொடுத்தாலும் திரும்ப பெறாதீர்கள் என்றெல்லாம் குர்ஆனிலே வசனம் இருக்கிறது. நபி அவர்கள் மகரை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணின் சம்மதம் விருப்பம் மிக முக்கியம், அந்த பெண்ணுடைய வக்கீலுடைய ஒப்புதல் மிக முக்கியம். அந்த பெண் மகராக எதை கேட்கின்றாலோ அதை கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு உரிமையை, ஒரு நன்மையை இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு, பெண் இனத்துக்கு வழங்கிவிட்டது. இஸ்லாத்தில் வரதட்சணை என்ற ஒன்றே கிடையாது. அப்ப வரதட்சணையை ஒழித்த ஒரு மார்க்கம் இஸ்லாம்.
இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய திருமண உரிமை, விவாகரத்து உரிமை, வழிபாட்டு உரிமை, கல்வி கற்கும் உரிமை, அதே போன்று இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய சொத்து உரிமை. நம்ம இந்திய திருநாட்டில் கூட குடும்ப சொத்தில் பெண்களுக்கு பங்கு இருக்கிறது என்ற ஒரு சட்டம் எப்போ அமுல்படுத்தப்பட்டது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். 1989க்கு பிறகு பெண்களுக்கு குடும்ப சொத்தில் பங்கு இருக்கிறது என்ற ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்களுக்காக திருத்தப்பட்ட ஒரு சட்டம். அதாவது 1989 ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு சீர்திருத்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? கடந்த 1989 ஆகஸ்ட் மாதத்தில் தான் இது நடைமுறைக்கே வந்துச்சு. ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 36 வருஷம், ஒரு 36 வருஷத்துக்கு முன்பாகத்தான் குடும்ப சொத்துல, தகப்பன் சொத்துல, தாயின் சொத்துல ஆம்பளை பிள்ளைகளுக்கு உரிமை இருப்பது போன்று பெண் பிள்ளைகளுக்கும் உரிமை இருக்கிறது என்ற அந்த சீர்திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்திய நாட்டில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில், குடும்ப சொத்துல மகன்களுக்கு, ஆண் வாரிசுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்ணுக்கும் இருக்கிறது என்ற ஒரு நிலை 1989 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு குடும்ப சொத்தில் பங்கு இருக்கிறது என்ற சட்டத்தை கொடுத்துவிட்டு, 2 பெண்களுக்கு இருக்கக்கூடிய அளவு ஒரு ஆணுக்குள்ளது போன்று 2 பெண்களுக்குரியது என்ற சட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு குடும்பத்தில் குடும்ப சொத்து இருக்கிறது, 3 வாரிசுகள் இருக்கிறார்கள், 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறான் என்று சொன்னால், அந்த சொத்தை 2ஆக பங்கு வைத்து ஒரு பாகத்தை ஆணுக்கும் மீதி இருக்கிற மற்றொரு பாகத்தை 2 பெண்களுக்கும் முறையாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை, வழிமுறையை, பெண்களுக்கும் தகப்பன் சொத்துல, தாய் சொத்துல, கணவனுடைய சொத்துல, பிள்ளைகளின் சொத்துல பங்கு இருக்கிறது என்ற அந்த பங்கீடு முறையை உலகத்துக்கு கொடுத்தது இஸ்லாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் பெண்களை முற்போக்கு சிந்தனையோடு, பெண்களை மரியாதையோடும் கண்ணியத்தோடும் பாதுகாப்போடும் முற்போக்கு சிந்தனையோடும் நடத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாம். ஒரு சில கயவர்கள், அறிவினர்கள் சொல்வது போன்று இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தவில்லை. இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களை பாதுகாக்கிறது, இஸ்லாம் பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் அனைத்து விதமான நன்மைகளையும் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிறது. இதை புரியாத ஒரு சிலர் தான் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று தவறாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, கண்ணியம், பாதுகாப்பு உலகத்தில் எந்த மதத்திலும் எந்த கலாச்சாரத்திலும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இஸ்லாத்தில் பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்துமே பெண்களின் நன்மைக்காக கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகள், சலுகைகள், பாதுகாப்பு, மரியாதை, கண்ணியம் அனைத்தும் அல்லாவின் மார்க்கமான இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு வழங்கிவிட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை, இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகளையும் கடமைகளையும் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களையும் நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.